Several skit session December 5. Prime Minister Modi Brazilக்கு G20 summit அட்டெண்ட் பண்ண போகும்போது நைஜீரியன் நேஷன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன்னா ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே செகண்ட் ஹையஸ்ட் நேஷனல் அவார்டு வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா, நைஜீரியா, சைனா, நைஜீரியா, இந்தியா அண்ட் ஓவரால் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் இதோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியா ட்ரம்ப் வந்து ஜனவரியில் பதவி இருக்கிற பிரசிடெண்ட்டாக. ஸோ இந்தியா, சைனா அண்ட் யூஎஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. தென் ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக உமனுக்கு வந்து டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி எவ்ரி மந்த் வந்து ஒரு அமௌண்ட் போடுறாங்க இல்லையா. இது வந்து டெவலப்மெண்ட் அஜெண்டாவை வந்து ரீலுக் பண்ணணும். இது நாட் குட் ஃபார் கோர் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணல. தென் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி அதை கொண்டு வர்றதுக்காக பூசன் சவுத் கொரியாவில் அந்த பிளேஸில் வந்து நடந்த மீட்டிங்கில் வந்து ஒரு கன்சென்சஸ் அட்டென்ட் பண்ணப்படலை. கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சமிட்டோடைய முக்கியமான ஒரு நோக்கம். நெக்ஸ்ட் சமிட்டில் மேபி அட்டென்ட் பண்ணுவாங்க. we will go to the main article. ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் மெயின்ஸில் GS 2ல் வந்து உங்களுக்கு தேவை அண்ட் ஆல்சோ எஸ்ஏ ரேட்டிங்க்கு தேவைப்படலாம். அண்ட் ஜென்ரல் ஓவரால் நீங்கள் ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு எனி டிஸ்கஷன்ஸ் பண்ணாலும் யூ மஸ்ட் நோ அ கிளியர் ஐடியா அபவுட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அண்ட் த ரிலேஷன்ஷிப் இந்தியா இஸ் ஹேவிங் வித் தம். இப்போது அண்ட் எனர்ஜி செக்டாரில் நீங்கள் GS 1ல் எழுதும் போதும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடாக பேசும்போது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். லித்தியம் ஹைட்ரஜன் செல் பற்றி ரெகுலராக எனர்ஜியில் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிமினரியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் GS 1லையும் ரெகுலராக வரும். ஸோ திஸ் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். GS 1ல் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் ஏரியா வேர்ல்டு ஜாகிரஃபியில் ரிசோர்ஸஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாலையும் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு செஷன் டுடே. இப்போ இந்தியா ஆஃப்ரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா யூ ஹேவ் டு கம் பேக். நீங்கள் மிஸ்டர் காந்தியன் ஏரா அந்த டைமில் போயிருந்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று செட்டப் பண்ணியிருப்பார். இவன் நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் போனீங்க அப்படின்னா இட் வாஸ் அ டாக் கான்டினென்ட். லேட்டர் யூரோப்பியன்ஸ் வந்து உள்ளே போய் அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி எல்லா இந்த குரோனிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எமர்ஜ் ஆனது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேக் சைட்ஸ் வெரி ஓல்ட். நீங்கள் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் 1945 செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னா பேண்டாங் கான்ஃபரன்ஸ் அதில் வந்து பேண்டாங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி 1955 ஒரு டிக்ளரேஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பேண்டாங் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஏஷியா ஆஃப்ரிக்காவுக்கான கான்ஃபரன்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பவர்ஸ் யூஎஸோ இல்லை அலை பவர்ஸோ இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஏஷியன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மட்டும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு சமிட் தான் இந்த பேண்டாங் சமிட் அப்படிங்கிறது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தான் பேண்டாங் டிக்ளரேஷன். இது ஒரு 10 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக அதோடைய க்ரக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், பீஸ், சாலிடாரிட்டி அண்ட் குட் ரிலேஷன். அதாவது எல்லோரும் அவங்கவுங்களுடைய எல்லை, அந்த சாவர்னிட்டி, இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடாமல் இருக்கிறது, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதோடைய சாராம்சமாக கருதப்பட்டது. இந்த பேண்டாங் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா இந்த 10 பிரின்சிபல்ஸில் இந்த பைபோலார் வேர்ல்டில் இருக்கக்கூடிய 2 மேஜர் பவர் அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் போயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அதுதான் பேண்டாங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோடைய அவுட்கம் தான் பார்த்தோன்னா நமக்கு 1961 நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பிரிட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பார்த்திங்கன்னா அதாவது யூஎஸ் அந்த பைபோலார் வேர்ல்டில் யூஎஸ் கூடயும் வந்து நீங்கள் மிலிட்ரி அலையன்ஸ் வைக்கக்கூடாது, யூஎஸ்எஸ்ஆர் கூடயும் மிலிட்ரி அலையன்ஸ் வைக்கக்கூடாது. இப்போ ரஷ்யா. ஸோ யூ கேன் ஹேவ் சம் ரிலேஷன்ஷிப் பட் அது வந்து மிலிட்ரி பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இது அதோடைய கோல். இந்த NAM அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெல்கிரேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு சமிட்டு பெல்கிரேட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெல்கிரேட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அட் த டைம் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூகோஸ்லேவியா. லேட்டர் பார்த்திங்கன்னா செர்பியாவுடைய கேபிட்டலாக வந்து இந்த பெல்கிரேட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. எப்படின்னா 1918 to 1992 வரைக்கும் இந்த பெல்கிரேட் வந்து யூகோஸ்லேவியாவில் கேபிட்டலாக இருந்தது. லேட்டர் 2006 பார்த்திங்கன்னா மான்டெனிக்ரோ வந்து பிரிஞ்சு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக வெளியே வர்றாங்க. ஸோ அந்த டைம் வந்து பெல்கிரேட் வந்து செர்பியாவுடைய கேபிட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மைன்யூட் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ இந்த NAM அப்படின்னு சொல்லும்போது
ஒரு 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் இந்த நேமை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதில் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வெரி க்ரூஷியல் ரோல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணாங்க. இதில் முக்கியமான அந்த லீடர்ஸ் நேம் மட்டும் பார்த்துருங்க, பிகாஸ் தட்ஸ் இம்பார்ட்டண்ட். யுகோஸ்லேவியாவில் பார்த்தீங்கன்னா ஜோசிப் ப்ரௌன் டிட்டோ அப்படிங்கிறவர், ஈஜிப்டில் கமல் அப்துல் நசர் அப்படிங்கிறவர், இந்தியாவில் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, கானாவில் மிஸ்டர் குவாமி குருமா, இந்தோனேஷியாவில் மிஸ்டர் சுகர்னோ அப்படிங்கிறவங்க. ஸோ இதில் இந்த 5 கண்ட்ரீஸில் 2 countries belong to Africa. Hope you people already noticed. ஈஜிப்ட் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன் அண்ட் கானா வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் நேஷன். ஸோ அப்போ ஆஃப்ரிக்கனுடைய ஒரு இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேம் மூலியமாக வருது. இப்போது நேம் இஸ் ஹேவிங் மோர் தேன் 120 ஆர் சம் நம்பர்ஸ் வந்து நேமில் வந்து இப்போது மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் ஆஃப்ரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 53 countries வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்காங்க. ஓகே, ஸோ நேம் ஹேஸ் நவ் எக்ஸ்பேண்டட். இப்போ நேம் ரிலவெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் உள்ள வந்து உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு டைமென்ஷன். ஸோ டைம் கிடைக்கும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்தியாவுடைய ஆஃப்டர் தட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் திஸ் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸோடைய லிபரேஷனுக்கு வந்து அவங்களுடைய மூமெண்ட்டுக்கு இந்தியா பெரிய லெவலில் வந்து ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப் வந்து எப்போதுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் சோஃபார் வந்து பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆஃப்ரிக்கா வந்து ஒய் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் எந்த லெவலில் முக்கியத்துவம் பெறுது இந்தியன் எக்கனாமிக். ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவை வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ப்ரீவியஸாக ஒரு பாப்புலேஷன் ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம், டெமோக்ராஃபிக் ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு சமூகம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸில் பர்த் இன்க்ரீஸ் ஆகும், டெத்தும் வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் ஃபேஸில் டெத்து குறையும், பர்த் அதிகமாகும். தேர்ட் ஃபேஸில் ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் வரும். ஃபோர்த் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டேஜ் பீப்புள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. அதாவது பர்த் ரொம்ப கம்மியாயிரும், டெத்தும் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போது ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒர்க்கிங் பீப்புளில், அதாவது யங் பாப்புலேஷன், டெமோக்ராஃபிக் டிவைடண்ட் அப்படிங்கிறது ஒரு 15 to 59 years உள்ள ஒரு ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனால நம்ம டெமோக்ராஃபிக் டிவைடண்ட் அப்படின்றோம். ஸோ இப்போது ஆல் தீஸ் டெவலப்ட் நேஷன்ஸ் எல்லாமே எதை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அதிகமான எல்டர்லி பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஈவன் இந்தியாவுக்குள்ளேயே சவுத் இந்தியா வந்து அரௌண்ட் 2049க்கு மேலே அதிகமான எல்டர்லி பீப்புள் வந்து இருப்பாங்க கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. ஸோ அப்போது டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து குளோபல் சவுத்து குளோபல் நார்த்துன்னு ரெண்டாக பிரிக்கமோ, இதில் நீங்கள் வந்து டெவலப்ட் நேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெவலப்பிங் நேஷன்ஸ் அண்ட் அண்டர் டெவலப்ட் நேஷன் அண்ட் லீஸ்ட் டெவலப்ட் நேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த லீஸ்ட் டெவலப்ட் நேஷன்ஸ் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டில் இருக்காங்க. தட் மீன்ஸ் ஒன்ஸ் தே வேர் லீஸ்ட் டெவலப்ட், நவ் தே ஹேவ் மூவிங் ஃபார்வர்ட். அவங்க வந்து இப்போ வந்து ப்ராக்ரெசிவ் ஆகிக்கிட்டே வர்றாங்க, முன்னேறிக்கிட்டே வர்றாங்க. எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிகின் பண்ணதுக்கப்புறம், தென் ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு எக்கனாமிக் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வராங்க. பட் தேர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ப்ரிவில் ஆகுது, நிறைய கோப்பு, அதாவது மிலிட்ரி வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க நிறைய கவர்மெண்ட்டை. சென்ட்ரலைஸ்டு ரெஜிம் தான் வந்து அங்கே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு நம்ம நைஜீரியா பார்த்தா இட்ஸ் a democratic நேஷன். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் இந்த ஒய் இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படின்னா, இந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா இட் வில் பி வெரி ஹியூஜ். ஓவரால் கான்டினென்ட்டில் நீங்கள் ஒரு 2050 நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா அரௌண்ட் 2.5 பில்லியன் வந்து பாப்புலேஷன் வந்து அங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 1.4 பில்லியன், whereas 2050 2.5 billion. So it is almost 1.5 of India அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ there's a huge market, lot of people, consumers are there. ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் இந்தியா இஸ் நவ் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிறோம். ஸோ அப்போ நமக்கு அந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ வர்த்தக ரீதியாக தே ஆர் ஹேவிங் எ ஹியூஜ் கன்சூமரிசம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது போக ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் அதிகமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. தட் இஸ் அ வெரி எசென்ஷியல் மினரல்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை
அதர் செக்டரல் டெவலப்மெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக்ஸ் செக்டராக இருக்கட்டும் இல்லை ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே வெரி வெரி எசென்ஷியல். வி வில் see those one by one. ஓகே ஸோ இப்போது ஆஃப்ரிக்கா நேஷன் அதோடைய ஓவரால் திங்ஸ் பார்த்தோம். பட் இந்தியாவுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் தட் இஸ் த ஒன் திங். அண்ட் அதோடைய இப்போ வரைக்கும் க்ரோத் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் 2024 எக்ஸ்பெக்டட் சம் 4.3% ஆஃப் தி டோட்டல் ஜிடிபி க்ரோத் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கணிக்கப்படுது. ஸோ தர்பை த மார்க்கெட் இஸ் பூமிங். ஸோ அப்போ இந்தியன் பயலாட்ரல் ரிலேஷன் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் அ லாட். இப்போது இந்தியா ஆஃப்ரிக்கா பயலாட்ரல் ட்ரேடு இதோடைய ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் 2022-23 பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு $85 பில்லியன் வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 85 பில்லியன் அப்படிங்கிறத டபுளாக வந்து இன்னும் 7 இயர்ஸில் நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட யூனியன் மினிஸ்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்பார்ட் இந்தியா ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ரெகுலராக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக வந்து 19th கான்க்ளேவ் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில உள்ள பிஸ்னஸ் பீப்புள் வந்து அடுத்து என்னென்ன ஃபீல்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மேடை. தென் தெர் இஸ் அ ஆஃப்ரிக்கன் கான்டினென்டல் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா, அதாவது AFCFTA அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ, செர்டன் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஷியல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய குட்ஸுக்கு ரெண்டு கண்ட்ரியும் வந்து அக்செப்ட் பண்ணி கம்மியான கஸ்டம் டியூட்டி, அதாவது இம்போர்ட் டியூட்டி வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம். DFTP ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டியூட்டி ஃப்ரீ டேரிஃப் ப்ரொவிஷன் ஃபார் லீஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ US பார்த்திங்கன்னா இந்தியா சைனா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு 3 years பிஃபோர் அவங்களுடைய ஜென்ரலைஸ்டு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலேருந்து ரிமூவ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது ட்ரேடில் வந்து சில ப்ரிஃபரன்சஸ் வந்து கொடுக்கலாம். ஆஸ் பர் WTO உடைய ரூல் பிரகாரமே வந்து இட் இஸ் அலோட். அதாவது WTO பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ட்ரீட் டொமஸ்டிக் மார்க்கெட், அதாவது ஃபாரின் பிளேஸையும் டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும். அண்டு இன்னொரு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நேஷன் அந்த ஒரு டேகு, தட் இஸ் நீங்கள் வந்து எல்லா நாட்டையும் வர்த்தகம் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இந்த ஜென்ரலைஸ்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறதுல ஒரு டெவலப்பிங் அல்லது லீஸ்ட் டெவலப் நேஷன்ஸோடைய க்ரோத்துக்காக அவங்களுக்கு வந்து சில கன்செஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து இட் இஸ் அக்செப்டபிள். ஸோ பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்குறது. இதெல்லாம் ஆப்வியஸாக எந்த கண்ட்ரிக்கு இப்போது யூஎஸ்ஆ இருக்காங்க அப்படின்னா சீப்பர் ப்ராடக்ட்ஸு, சீப்பர் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கும் அது பெனிஃபிட் தான். ஓகே ஃபைன், அதுக்குள்ளே போக வேண்டாம். that is a name generalized system of preference. Just go and refer. Okay fine, get back. ஸோ அப்போ இந்தியா இவங்களுக்கும் நம்ம வந்து யூஎஸ் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு அந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் கூட சீக்கிரம் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணி கெட் அ பெனிஃபிட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஓவரால் இந்த $85 பில்லியன் வந்து இந்தியா பயலாட்ரல் ட்ரேட் பண்ணுறோன்னு சொன்னோம்னா, இதில் எஸ்பெஷலி மைனிங் அண்ட் மினரல் செக்டர்ஸில் மட்டும் நம்ம வந்து $43 பில்லியன் வந்து ட்ரேடு வந்து ஈடுபடுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நமக்கு மினரல் ரிசோர்ஸஸ்க்கான ஒரு ஹியூஜ் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா கான்டினென்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் பொலிட்டிக்கல் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில்
ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்கு வந்து மெம்பர்ஷிப், அதாவது பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுக்குறத பற்றி இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ யூஎஸ் ரிலீஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் கூட ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டுக்கு வந்து 2 பெர்மனன்ட் சீட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பேசியிருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் கீழே வரக்கூடிய 6 பிரின்சிபல் ஆர்கனில் ஒன் ஆஃப் த மேஜர் ஆர்கன். இவங்க தான் வந்து ஓவரால் வேர்ல்டுடைய செக்யூரிட்டி திங்ஸ் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணுறவங்க. இதில் 5 பெர்மனன்ட் மெம்பர் அண்டு 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. 5 பெர்மனன்ட் மெம்பர் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, தென் யுனைடெட் கிங்டம் அலாங் வித் நார்த்தன் அயர்லாண்டு, தென் வந்து யூ கேன் சி யூஎஸ். இந்த 5 கண்ட்ரி பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தே ஆர் ஹேவிங் எ வீட்டோ. ஸோ அதுதான் கிரிட்டிசிசமில் இருக்குது. 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. இந்த 10 நான் பெர்மனன்ட் மெம்பருடைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா ஹோல்சம் இந்த காண்டினென்ட்டுக்கு வந்து 5 சீட்டு, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டேட்ஸுக்கு 1 சீட்டு, லத்தீன் அமெரிக்காவுக்கு 2, வெஸ்ட் யூரோப்பியன் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு வந்து 2 சீட்டு அப்படிங்கிற மாதிரி 10 சீட்டு பிரிச்சிருப்பாங்க. இந்த டெம்பரரி நான் பெர்மனன்ட் மெம்பரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரொட்டேஷனில் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த யுஎன்எஸ்சி. ஸோ யுஎன்எஸ்சியில் 1 பெர்மனண்ட் மெம்பர்ஷிப் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு கேட்காங்க. இந்தியாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவோடைய பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கும் வந்து ஆஃப்ரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் ஜெர்மனி, பிரேசில் இந்த கண்ட்ரிஸும் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பை வந்து கேட்காங்க. ஓகே, தட் சப்போர்ட். இப்போது யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது ப்ளூ ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த ஹியூமனிட்டரி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரண்ட் லைனில் நின்று அவங்க பாதிக்கப்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து சேவைகள் செய்கிறவங்க. இதில் இந்தியா வந்து செகண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அந்த பர்சனல், அந்த ஆர்மி பர்சனல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுலேருந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் தி ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்து தான் போகிறாங்க தேர்டு. வெரஸ் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் டவுன், பங்களாதேஷ் தான் வந்து 2023 பிரகாரம் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்காங்க. அதிகமான பர்சனல்ஸ் வந்து திஸ் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுல. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தேட் இன்னும் மேஜரான ஒரு திங் நடந்துச்சு. G20 சமிட்டில் திஸ் இந்தியா வந்து 2023 வந்து ப்ரிசைட் பண்ணாங்க. அப்போது இவங்கள யாரை ஆஃப்ரிக்காவை வந்து பெர்மனன்ட் மெம்பராக வந்து இந்தியா வந்து இதில் G20 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்தியா தலைமையில் நடந்த G20 ஆஃப்ரிக்கா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். பிகாஸ் மெம்பர் G20 மெம்பர் ஆகிறாங்க அப்படின்னா தே ஹேவிங் எ பெட்டர் வாய்ஸ் இன் த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே கவனிக்கணும். ஸோ இந்தியா கூட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி செக்டர்ஸ், ஸோ இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே எனர்ஜி தான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணணும். எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ். இப்போ நீங்கள் எனர்ஜிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15% ஆஃப் த இந்தியா ஆயில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணப்படுது. இதில் நைஜீரியா அண்ட் அங்கோலா இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து கீ ஆயில் சப்ளையர் ஃபார் இந்தியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போது ஆஃப்ரிக்கா இஸ் த கண்ட்ரி 30% கிரிட்டிக்கல் மினரல் ரிசோர்ஸஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா we need more energy because நம்ம வந்து இப்போது வெஹிக்கிள் டுவர்ட்ஸ் ஹைட்ரஜன் ஃபியூலை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃபேம் அப்படிங்கிற ஸ்கீம், ஃபேம் 1, ஃபேம் 2, அதாவது இந்த எலக்ட்ரிக் பைக்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். ஸோ அதில் பெரிய ப்ராப்ளமே என்னென்னா பேட்ரிக்கு லித்தியம் வேணும். நம்மகிட்ட அந்த ரிசோர்ஸஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சைனாவை நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஈவன் லித்தியம் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடாக ப்ரிலிமினரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இஃப் யூ லுக் ஓவர் திஸ் கிரிட்டிக்கல் மினரல் பொறுத்த வரைக்கும் இந்த லித்தியம் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக ஜிம்பாப்வே, நமீபியா, கானாவில் வந்து ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. இல்லை ஜிம்பாப்வேயில் பார்த்திங்கன்னா தே ஆர் த 6th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் ஆஃப் லித்தியம் ரிசோர்ஸஸ். ஸோ அப்போ இந்த இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரொம்ப தேவை. ஜிம்பாப்வேயில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸில் ஒரு 5% இந்தியா செக்யூர் பண்ணிட்டாலே மோர் தென் 5 lakh எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்,
இது வந்து ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ், இப்போ செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் பேஸ்ட் ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான தட்டுப்பாடு இருக்குது. ஸோ இந்தியா கூட ஈவன் செமிகண்டக்டர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்தியாவில் செட்டப் பண்ணுறதுக்கு யூஎஸோட ஒரு டாக்கில் இருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து இன்னும் வந்து ஆக்ஷனுக்கு வரல. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, மலாவி அண்டு கென்யா. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்குது டிஃபென்ஸ் செக்டர் அண்ட் எலக்ட்ரானிக் செக்டர்ஸில். ஸோ தர்பை இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் செக்டர் எடுத்துட்டிங்கன்னா F-35 ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான ஃபியூவல், அந்த அதுக்கு அதோடைய ஃபங்க்ஷனுக்கு தேவையான இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 417 kg. ஸோ நமக்கு வந்து டிஃபென்ஸ் செக்டரில் அதிகமான நீட் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தென் PGM அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பிளாட்டினம் குரூப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது. பிளாட்டினம் இந்த PGM அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் தான் 90% ஆஃப் த ரிசோர்ஸ், வேர்ல்டு ரிசர்வ் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர், அதாவது இந்த பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூ கேன் ஃபிக்ஸ் இட் இன் த பைக்ஸு. ஸோ அதுக்கு வந்து தேவைப்படும். ஈவன் ஃபியூவல் செல்ஸ், இப்போ ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் ரிலேட்டடாக UPSC ப்ரிலிமினரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கொஷின்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து கேட்டாங்க. ஸோ தர்பை ஈவன் மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எனர்ஜியில் வந்து தீஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி ரெகுலராக கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அப்போ இந்த ஃபியூவல் செல்ஸ், ஹைட்ரஜன் இதுக்கெலாம் வந்து இந்த பிளாட்டினம் குரூப் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது போக காப்பர். ஸோ இது வந்து ஜாம்பியா அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு அதிகமான தேவை இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்ஸில் நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் வெஹிக்கல்ஸ் எக்ஸெட்ரா. தென் கிராஃபைட் பொறுத்த வரைக்கும் மடகாஸ்கர், மொசாம்பிக்கில் வந்து கிடைக்குது. ஸோ வெஹிக்கிளோடைய பேட்ரிஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரி கிட்டத்தட்ட 50 to 100 kg இந்த கிராஃபைட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுடைய எனர்ஜி நீடுக்கு ஆயிலாக இருக்கட்டும், இல்லை மினரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், தீஸ் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் ஆர் தி கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. தென் இஃப் யூ லுக் ஓவர் த மெரைன், ஸோ மெரிடைம் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ட்ரேடு, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனோடைய முக்கியமான பார்ட்னர்ஸாக மொசாம்பிக், மடகாஸ்கர் அண்ட் மொரிஷியஸை வந்து பார்க்கலாம். இப்போ ஈவன் அவர் பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு வந்து மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு விசிட்டட் மொரிஷியஸ். ஸோ அப்போ திஸ் வெரி க்ரூஷியல் திங். இந்த மொசாம்பிக் அண்ட் மடகாஸ்கர், இந்தியா மூணும் சேர்ந்து ஒரு ட்ரைலேட்ரல் IMT ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து 2022 கண்டக்ட் பண்ணுறாங்க ரெகுலராக. இது போக இந்தியா வந்து இந்தியன் நேவி பிளேயிங் வெரி க்ரூஷியல் ரோல் இன் பைரசி, அந்த கடல் கொள்ளையர்கள், சொமாலியா. ஸோ 2008 பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தீவிரமாக வந்து அந்த ஆக்டிவிட்டியில் இருக்கோம். பிகாஸ் மும்பை டெரர் அட்டாக்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து நம்மளுடைய விஜிலன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் தட் ஹெல்ப்ஸ் த குளோபல் ட்ரேடு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வர இருக்கும். ஏன்னா இது கல்ஃப் ஆஃப் ஹோமோஸ் இந்த ஒரு வாயில் வர்றதுனால உங்களுக்கு சொமாலியர் கொள்ளையர்கள் மேலே ஒரு பயம். அந்த ரெட் சி, சுயஸ் கேனல், ஸோ அந்த ரூட் வழியாக வர்றதுனால டெஃபினட்டாக குளோபல் ட்ரேடுக்கு வந்து இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல். அண்ட் இந்தியாவுடைய INSS 7 கான்ஸ்டலேஷன் சேட்டலைட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கடல்சார் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு, ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்க்கும் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதும் we have to look over. So maritime பொறுத்த வரைக்கும் disaster as well as trade as well as naval security, இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியா அண்டு தீஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து ஒரு கோஆப்ரேஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஏரியாஸ் இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இந்தியா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவியாக வந்து அங்கே பண்ணுறதில்ல கம்பேர்ட் டு சைனா அண்ட் வெஸ்டர்ன் நேஷன்ஸ். கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கல நிலவரம், அந்த மார்க்கெட்டோடைய நீட் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ குளோபல் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது நம்மளால் டஃப் கொடுக்க முடியல கம்பேர்ட் டு திஸ் சைனீஸ் அண்ட் அதர் பீப்புள்.
ஸோ ஃபார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. 2020 ஆர்ச்சலர் மிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா செனிகல் அப்படிங்கிற கண்ட்ரியில் இருந்து அவங்களுக்கு வர வேண்டிய அந்த 2.2 பில்லியன் ஒர்த் ஆஃப் அயன் ஓர் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராஜெக்டில் இருந்து கிவ் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தே குடன்ட் மேட்ச் த நீடு. ஓகே, ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ குவாலிட்டி இஷ்யூ. ஸோ குவாலிட்டி இஷ்யூன்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா கோவிட் டைம் நியர் டு உக்ரைன் அண்ட் ரஷ்யா வாரும் வரும்போது என்னாச்சு அப்படின்னா, அதாவது ரஷ்யா வந்து இட்ஸ் அ வேர்ல்டு லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டு மெனி கண்ட்ரிஸ். ஸோ ஈஜிப்டும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து நிறைய வீட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் அந்த போர் வந்தனால பெரிய லெவலில் இவங்களுக்கு வந்து வீட் தட்டுப்பாடு வந்துச்சு. ஸோ இந்தியா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம வந்து வீட் எக்ஸ்போர்ட் பண்ணோம். பட் என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூ தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய டாக்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து கன்சைன்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஈவன் தெர் வாஸ் ஒன் இன்சிடென்ட் இன் யூரோப்பியன் நேஷனுக்கு வந்து நம்ம இங்கேருந்து மேங்கோஸ் அனுப்பும்போது அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ் இருந்ததாக எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே அங்கே குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கிறத வச்சு அந்த பீப்புள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கம்பேர்ட் டு சைனீஸ் ப்ராடக்ட்டும் ஆக்சுவலி குவாலிட்டி லெஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிவ் அப் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேபாள் வந்து அவங்களோட ஹெலிகாப்டர்லாம் வாங்கி அது சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறது. ஸோ இட் வாஸ் அ வெரி ஃப்ரீக்வெண்ட் இன்சிடென்ட். பட் இந்தியன் ப்ராடக்ட் இன் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேயும் அப்படி ஒரு ப்ரிசம்ஷன் வந்து ப்ரிவேல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போனா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த காஃப் சிரப் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ இதனால் கிட்னி ஃபெயிலியர் இஷ்யூஸ் வந்து நிறைய விட்னஸ் பண்ணாங்க காம்பியா அப்படிங்கிற கண்ட்ரியில். ஸோ இந்தியாவில் வந்து அந்த காஃப் சிரப் எல்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தோம். ஸோ 2022 இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ திஸ் கொஷின்ஸ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் மேஜர் ப்ராப்ளம். தென் தெர் வாஸ் அ டிப்ளமேட்டிக்கல் டைலமாவும் வந்து ப்ரிவைல் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸோட மொசாம்பிக்காக இருக்கட்டும் இல்லை மடகாஸ்கராக இருக்கட்டும். ஸோ தீஸ் கண்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து அதிகமாக ஈஜிப்டு, ஸோ இவங்க கூட வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து ட்ரேட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறோம். வெஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2022-23 அரௌண்ட் $8.47 பில்லியன் வந்து நம்ம வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கோம் எக்ஸ்போர்ட் மட்டும். ஸோ அப்போது வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா கம்பேர் பண்ணும்போது இட் வாஸ் வெரி லெஸ், இட் வாஸ் வெரி ஹை. ஸோ அப்போ வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நைஜீரியா வந்து வெரி க்ளோஸ் பார்ட்னர் நமக்கு வந்துட்டு இருக்காங்க. We will talk about Nigeria relation later. Okay, so apart from that project உடைய இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப போராக இருக்குது. ஒன்று குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், இன்னொன்று நம்ம எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டோன்னா அதை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானில் சாபகார் போர்ட் ப்ராஜெக்ட் வந்து ஈரான் வந்து கேன்சல் பண்ண போகிறதா கூட ஒரு 1 year பிஃபோர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் டாக் பண்ணி அதை கன்டினியூ பண்ணாங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுக்க அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து இங்கே ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. தெர் வாஸ் ரிவாடெக்ஸ் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி ப்ராஜெக்ட். ஸோ அதில் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு ட்ரஸ்ட் எரோஷன் அமாங் த இன்வெஸ்டர்ஸ் ப்ரிவேல் ஆகும் இல்லையா. ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் காம்படிஷன். ஸோ அங்கே எஸ்பெஷலி சைனா வந்து பயங்கரமான காம்படிஷன் கொடுக்காங்க. பிகாஸ் சைனா நம்ம பார்க்கலாம், சைனா வந்து என்ன மாதிரியான நைஜீரியாவில் வந்து தே ஆர் ஹேவிங் தியர் ஸ்டேக் அப்படின்ட்டு. ஈவன் நான் சொன்னேன் இல்லையா லித்தியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு லித்தியம் ஃபேக்ட்ரி வந்து சைனாவில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஈவன் நம்மளுடைய யூஎஸ்லேருந்து பிட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரி இது பண்ணுறதுக்கு டெஸ்லா. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சைனா தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ that much important Chinese are getting over there. Okay, fine. So these are the challenges India is facing there. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம், ரெண்டாவது சேலஞ்சஸ் பார்த்தோம். இப்போ ஓவராலாக வந்து இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வித் திஸ் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸ் கண்ட்ரிஸோடு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இனிஷியலாக பார்த்த பேண்டங் கான்ஃபரன்ஸ், ஏஷியா ஆஃப்ரிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு 10 பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்தோம். தென் நேம் பார்த்துருப்போம். தென் கம்பாலா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி இப்போ 2018 வந்து ஒரு
ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து ஒரு 10 கைடிங் பிரின்சிபல் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இவங்களுடைய கோஆப்ரேஷன் ரிலேட்டடாக நம்ம பிரைம் மினிஸ்டர் இவங்க முன்னே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தென் பார்த்திங்கன்னா ஏஷியா ஆஃப்ரிக்கா க்ரோத் காரிடார் இந்தியாவோட இனிஷியேட்டிவ் தான் இது. தென் ITEP இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த ஏஷியா ஆஃப்ரிக்கா க்ரோத் காரிடரில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அதாவது க்ரோத் அப்படிங்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இதில் இந்தியா ஜப்பான் கூட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சைனீஸ் வந்து பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட் மூலியமாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்து சீப்பர் ஃபண்டு வந்து கொடுக்காங்க. பட் டெப்ட் ட்ராப் அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போகலாம். சைனா ரிலேஷன் பார்க்கும்போது அதை பற்றி என்னைக்காவது பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா இந்தியா டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ITEP. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஈவன் இப்போது நம்ம யூனியன் மினிஸ்டர் என்ன டாக் கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவில் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெரிய லெவலில் பூம் ஆகிருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ UPI இந்த மாதிரியான எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸும் வந்து எங்களுடைய டெக்னாலஜி அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மோர் டிரான்ஸ்பரன்சி, குட் கவர்னன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எஃபெக்டிவாக மாற்றும், டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. தென் தெர் இஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிசாஸ்டர்லேயும் நம்ம வந்து மெரிடைம் ஆர்கனைசேஷனில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் முக்கியமாக ஒரு ரீசெண்டாக 2 ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் சகாயத்தா அண்ட் ஆப்ரேஷன் வெண்ணிலா. ஆப்ரேஷன் சகாயத்தா பார்த்திங்கன்னா 2019 மொசாம்பிக்கில் வந்து சைக்ளோன் வந்திருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரிலீஃப் அண்ட் எவாக்குவேஷன் இதுக்காக இந்த ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணது. ஆப்ரேஷன் வெண்ணிலா வந்து 2020 மடகாஸ்கரில் வந்த ஃப்ளட்டு, அதுக்கான ரிலீஃப் ஆப்ரேஷன் தான் இது. ஓகே, இது போக இந்தியா நிறைய லைன் ஆஃப் கிரெடிட், அதாவது கம்மியான சீப்பர் இன்ட்ரெஸ்ட்டில் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட ஒரு 196 லைன் ஆஃப் கிரெடிட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஒர்த் ஆஃப் அரவுண்ட் $12 billion to 42 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. தென் வி ஆர் ஹேவிங் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் அண்ட் மூவ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக விசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்டர்நேஷ்னல் வைஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் they are the very major stakeholders, African countries. Then a global biofuel alliance, then a coalition for disaster resilient infrastructure. எல்லாமே குளோபல் வார்மிங் அண்ட் அது ரிலேட்டடாக வெரி இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ். டைம் கிடைக்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஸோ மேஜர் திங்ஸை மட்டும் நான் கொண்டு போகிறேன். தென் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக சீட்டா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து நமீபியா கூட வந்து நம்ம ரீசெண்டாக பண்ணியிருப்போம். ஸோ இதனை தொடர்ந்து இந்தியா வந்து ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸை இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸில் வந்து மெம்பராக சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அது ரிலேட்டடான நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வந்து டெக்னாலஜி பேஸ்டு சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட்டாக இருக்கட்டும், இல்லை மினரல் ரிசோர்ஸஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ஹீட் ரிலேட்டடாக இருக்கட்டும், எவ்ரிதிங். தென் அப்பார்ட் இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் வந்து செப்பரேட்டாக அது ஒரு டெலிபரேட்டிங் பாடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது 4th ஃபோரம் வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ ஓவரால் இந்தியா வந்து வாட் தே ஆர் லுக்கிங் ஃபார் வித் ஆஃப்ரிக்கா இஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். விஸ்வ பந்து அப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 nations அப்படிங்கிறலாம். திஸ் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் கிவன் பை அவர் வைஸ் பிரசிடெண்ட். இப்போது இந்த கான்க்ளேவ் இந்தியா ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் கான்க்ளேவ் ரீசெண்டாக முடிஞ்சுது. ஸோ அந்த தேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஏரியாஸ் வேர் இந்தியா ட்ரைங் டு மேக் ஆஃப்ரிக்கா மோர் என்கேஜ்ட் வித். இது போக வேறு என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப்ரிக்கா கூட ஃப்ரீ ட்ரேடு வச்சுருக்கோம் இல்லையா, கான்டினென்டல் ஃப்ரீ ட்ரேட் ஏரியாஸ் AfCFTA. ஸோ இதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸை நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். தட் இஸ் நமக்கு தேவை கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு
கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு செக்யூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டு இந்த ஐடிஇசி பார்த்தோம், அதுக்குள்ள நம்ம நிறைய ஐஐடிஸ், ஐஐஎம்ஸ் இந்த மாதிரியான பிரான்ச்சஸ் அங்கே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்தியாவுடைய ஃபீட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் எஜுகேஷன் சைடில். இது போக வி மஸ்ட் பி என்டர்டெயின்மெண்ட் செக்டரில் நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவுட் மூவிஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி, தட் இஸ் அனதர் மேஜர் ஏரியா. பிகாஸ் இந்தியா வந்து ஆயில் சீட்ஸ், பல்சஸ் இதுக்கெலாம் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ வி கேன் பிரிங் அவுட் தோஸ் திங். அண்ட் ஆல்சோ பிளான்டேஷன் செக்டரில் 2 கண்ட்ரிக்கும் ஒரு கொலாபரேஷன் ஐடியாஸ் வந்து மேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அதனால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியுமாக ஆஃப்ரிக்கன் எக்கனாமி வந்து ஆஃப்ரிக்கன் போத் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு பெட்டர் க்ரோத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் ஓவரால் வந்து இந்த இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ வந்து நைஜீரியாவோட ரிலேஷன்ஷிப் பார்த்துடலாம். ஸோ இந்தியா நைஜீரியா பார்த்திங்கன்னா 2007 ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வந்திருக்காங்க. நைஜீரியா கமாண்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் பார்த்திங்கன்னா தட் இஸ் இந்தியாவில் ட்ரெயின் பண்ணப்படுற ஒரு டிஃபென்ஸ் பர்சனல் தான் வந்து அங்கே வந்து ஹெட்டாக வந்து இப்போது லாஸ்ட் இயர் வந்து வந்தாங்க. ஸோ ஈவன் அது யூபிஎஸ்சியில் கூட வந்து தெர் வாஸ் அ கொஸ்டின் ரிலேட்டட் டு நைஜீரியா ப்ரிலிமினரியில் வந்து கேட்டிருந்தாங்க. சப்போர்ட் பிஎம்க்கு வந்து இப்போ கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோடைய 2nd ஹையஸ்ட் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் குயின் எலிசபெத் தான் முதல் ஃபாரினர் வந்து இதை வாங்கினாங்க. அதுக்கு அடுத்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து இதை வாங்கியிருக்காரு. ஓகே, அண்டு இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். இந்தியன் டயாஸ்பரா பற்றி நம்ம பேசவே இல்லை. ஓவரால் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியனுக்கு மேலே இந்தியன் டயாஸ்பராஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா இந்த டயாஸ்பராஸை வந்து லிங்க் பண்ணுறதுக்காக பிரவாசி பாரதியா திவாஸ் அப்படின்னு 2019 ஒரு ப்ரோக்ராம் செட்டப் பண்ணாங்க. ஸோ அதை லைட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நைஜீரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நைஜீரியாவில் டயாஸ்பரா கிட்டத்தட்ட ஒரு டயாஸ்பரானா இந்திய வாழ் குடிமக்கள், இந்தியன் ஆரிஜின் பேஸ்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 பீப்புள் வந்து இப்போ நைஜீரியாவில் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் நைஜீரியா வந்து பிரிக்ஸ் அதுலேயும் வந்து மெம்பர். அண்ட் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் 32% இருக்குது. ஸோ நைஜீரியன் எக்கனாமி இஸ் த்ரைவிங். ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டு தேவைப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் நைஜீரியா பார்த்திங்கன்னா நைஜீரியா இஸ் ஆல்சோ அ டெமோக்ராட்டிக் நேஷன். இந்தியா அதிகமான டிஃபென்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் வந்து நைஜீரியா கூட வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி நைஜீரியா, இந்தியா வந்து டிஃபென்ஸ் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்ட், அல்ஜீரியா, மொராக்கோ, டான்சானியா, மொசாம்பிக் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போது 2024 as of நவ்வில் வந்து இப்போது நைஜீரியன் பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த எடிட்டோரியல்குள்ளே போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஹிஸ் 3rd term ஆஃப் பிரைம் மினிஸ்டராக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. தட் இஸ் நைஜீரியா. இதுக்கு பிஃபோர் லாஸ்ட் 2 termல ஒரு 10 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ணியிருக்காங்க. உகாண்டாவில் அவங்க கொடுத்த ஸ்பீச் தட் வாஸ் வெரி ஆஃப்ரிக்கா கண்ட்ரி அண்ட் இந்தியா அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹைலைட்டிங் பண்ணுற மாதிரி இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த அவார்டு நான் சொன்னேன் இல்லையா, கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர், ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. தென் இந்தியா நைஜீரியா டைஸ் பற்றி பேசும்போது ஆஃப்ரிக்கன் யூனியனில் நைஜீரியா வந்து ஒரு முக்கியமான இடத்த பிடிக்காங்க. அண்ட் இட்ஸ் அ 2nd largest எக்கனாமி ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2nd largest எக்கனாமி. வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இட்ஸ் டாமினண்ட் எக்கனாமியாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட மோர் தென் 200 கம்பெனிஸ் வந்து அங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்டு டிஃபென்ஸ், எனர்ஜி, டெக்னாலஜி, ட்ரேடு, ஹெல்த், எஜுகேஷன் இதெல்லாம் மேஜர் ஏரியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் செக்யூரிட்டி இஷ்யூஸை பற்றி நம்ம ஆஃப்ரிக்காவில் பேசலாம். பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் செக்யூரிட்டி இஷ்யூஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ISIS இப்போது மேலே டன்சானியா, அல்ஜீரியா, ஈவன் ஈஜிப்டு இந்த ரீஜன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ISIS தீவிரவாதம்
அல்கொய்தா இவங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே உள்நாட்டு சிவில் ரிபெலியன் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் பார்த்திங்கன்னா தே மூவ்டு டு த மிலிட்ரி ரூலுக்கு வந்து மூவ் ஆகிட்டாங்க. யூபிஎஸ்சியில் இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் மிலிட்ரி ரூலுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. ஓகே, எனிவேஸ் கெட் பேக். ஸோ இந்த மாதிரியான கவுண்டர் டெரரிசம் அது ரிலேட்டடான ட்ரைனிங் சப்போர்ட்டு இதுவும் வந்து இந்தியா வந்து கொடுக்காங்க. ஸோ இங்கே வந்து போகோ ஹராம் அப்படிங்கிற இஸ்லாமிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஆன்டி கவர்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. Then apart from that, just scroll down to the bottom, China and Nigeria relationship. This is the highlighting factor. So இதில் பார்த்தீங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் ஆஃப்ரிக்கா. அப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் தான் வந்து நைஜீரியாவுக்கு. ஓகே, ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம், we were bypassed by China. ஸோ பயலாட்ரல் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 85 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 75 பில்லியன் வந்து டோட்டலாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 200 கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 200 கம்பெனிஸ், சைனீஸ் கம்பெனிஸ் வந்து ஆஃப்ரிக்கன் அந்த கண்ட்ரியில் வந்து நைஜீரியாவில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட், யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூபிஎஸ்சியில் ப்ரிலிமினரியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ லெக்கி டீப் சீ போர்ட்டு இது வந்து சைனா தான் ஃபண்ட் பண்ணுறாங்க நைஜீரியாவில். தென் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஹவாய் அப்படிங்கிற கம்பெனி எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரியும். யூஎஸ் வந்து பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக யூஎஸ்எஸ் ஸ்பை பண்ணாங்கன்னு சொல்லி பேன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் 5G ரோல் அவுட் இந்தியா பண்ணும்போது இந்தியா ஹவாய்க்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு யூஎஸ் வந்து ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹவாய் வந்து அங்கே வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆர்கனைசேஷன். சின்ஸ் 2019 அங்கே இருக்கக்கூடிய யூத் அண்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹவாய் வந்து ட்ரைனிங் கொடுக்காங்க. அப்பார்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டடான ட்ரைனிங்கும் வந்து ஹவாய் வந்து ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் கிட்டத்தட்ட ஒரு 27,500 மொபைல் டவர்ஸ் வந்து அங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிளும் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் சர்வைலன்ஸ்